அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நண்படத்திலே கொண்டு வருகிறேன். அக்கினியின் மனம் உங்கள் மேல் வீசாமல் இருக்கும். தானியேல் 3:27 பாருங்களேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி அக்கினி எரிகிற அக்கினி சூளை போட்டானுங்க. போட்டா அக்கினி பேலன்ஸ் செய்யலை. நான் சொல்றேன், உங்களை சிலர் விரோதிக்கிறாங்க தானே, சில கூட்டத்தார் விரோதிக்கிறாங்க தானே, சில முக்கியமான ஆள் விரோதிக்கிறார் தானே. அப்ப அவர்கள் உங்களை பிரச்சனையில் கீழ் தள்ள பார்க்கலாம், எத்தனிக்கலாம், தள்ளிவிடலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா அந்த 25 பாருங்களேன். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்போ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்களை பிரச்சனைக்குள்ள தள்ளலாம் பார்த்தீங்களா, அவன் இன்னைக்கு பார்க்க போறான். ஏய், என்னடா இவ்வளோ பிரச்சனை பண்ணோம், எவ்வளோ குடைச்சல் கொடுத்தோம், ஆனா அவன் விடுதலையா இருக்கிறானே, இந்த பிரச்சனை அவனை ஒன்றும் செய்யலையே, கர்த்தர் அவன் கூட இருக்கிறானே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல போறாங்க. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களும் அதை கண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சொல்லி தலைகுனிய போகிறார்கள். ஆமென். அப்ப இங்க வெளியே வர்றப்ப பாருங்க, அக்கினி பேலன்ஸ் செய்யவில்லை, அவருடைய தலைமயிர் கருகவில்லை, அவர்கள் சால்வைகள் ட்ரெஸ்ல கூட ஒன்றும் ஆகல, அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க தெய்வீக பாதுகாப்புல இருக்கிறீங்க. கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறதுனால் எந்த அக்கினியும் ஒன்றும் செய்யாது. உங்க பிரச்சனை, நீங்க இதட்டு வெளியே வர போறீங்க, பிரச்சனை வாட கூட உங்க மேல அடிக்காது. இவனுக்கு இப்படி ஒரு நடந்துச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் உங்களை விடுதலையாய் வெளியே கொண்டு வர போகிறார். இந்த பிரச்சனை உங்களை எந்த சேதமும் படுத்தாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் விடுதலையாக்கினார், அது மெய்யாகவே விடுதலை தான். அப்ப அந்த விடுதலையில எல்லாம் பரிபூரணமா இருக்கும். திரும்ப அந்த பிரச்சனை வராது, திரும்ப தலை தூக்காது. ஆமென். எனவே இன்னைக்கு நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர போறீங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வர போகிறார். அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சுற்றி உள்ளவர்கள், குறிப்பாய் உங்களை விழத்தளினவர்கள் பார்ப்பார்கள். அக்கினி பேலன்ஸ் செய்யாது. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் இதை கடந்து செல்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.